நீங்க பண்ற லைக் தான் எத்தனை பேரு இந்த சீரியலை விரும்பி பாக்குறீங்கன்னு தெரியும். வெளியில உங்களுக்கு பால் ஆத்திட்டு இருக்காங்க. ஏங்க கொஞ்சம் முன்னதள்ளி உட்காருங்களே, கொஞ்சம் தொடச்சு எடுக்கணும். போதும். ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குதா? இல்ல. சரி இருங்க, மருந்து போடணும், போட்டு விட்டுறேன். என்ன? சரி. வலிக்கு மெதுவா இருங்க, இதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வேற பட்டி போடலாம். சரி இருங்க, மெதுவா எடுக்கிறேன்னு. இன்னும் பிக்கவே இல்லையே. ஐயோ, உன் தாலி நெஞ்சில குத்துது. அது ஒண்ணு ஏன் தாலி இல்ல, நீங்க கட்டின தாலி. அது ஏங்க அப்படியே இருங்க. வலிக்குதா இப்போ? வலிக்குதான்னு கேட்டேன். இல்ல, சீக்கிரம் எடு. இருங்க, உடனே எடுத்தா வலிக்கும். மெதுவா மெதுவா தான் எடுக்க முடியும். இப்ப அது வலிக்கிறத விட உன் தாலி தாண்டி ரொம்ப குத்துது. அது உள்ள எடுத்து போடு. சரி சரி இருங்க வாரேன். இங்க ரொம்ப வலிக்குதா? ஆமா. கையில இருக்குது? அதுவும் வலிக்குது, அசைக்க முடியல. சரி இருங்க, நான் பாக்கேன்னு. சரி. மனசில் எழுதி உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா இல்ல போகாது உன்னோட பாசம். எனக்கு என் மேல ஆசை இல்ல, உன் மேல வச்சு என்ன ஊசியின்றி நூலுமின்றி உன்னோட வச்சு இல்ல, நான் உன்னை அவளை கொடுமைப்படுத்தினேன். என்ன என்ன இப்படி கவனிக்க? கழுத்துல என்ன தொங்குது? யார் கழுத்துல? ஏன் கழுத்துல? நான் கெட்டின தாலி. அதான் கவனிக்கிறேன். இல்லனா கவனிக்க மாட்டேன். அடி பாதரத்தி, அப்போ தாலிக்காக தான் கவனிச்சிட்டு இருக்க. தாலி கட்டினாலே எல்லாமே நீங்க தானே, கவனிச்சு தானே ஆகணும். ஓ, தாலிக்கு இவ்வளவு இருக்குதா? இப்பெல்லாம் கவனிப்பாவன்னு தெரிஞ்சா ஒரு 10 தாலியாவது கட்டிருக்க மாட்டேன். உங்கள இந்த கொசரு தானே வேண்டாங்குது. இல்ல, நல்ல கவனிக்கதா இருந்தா 10 தாலினாலும் கட்டிருக்கலாமே. ஆமா, நீங்க கட்டுவீங்கன்னு எல்லாரும் காலத்தை நீட்டிட்டு இருக்காங்க. இதுவே சச்சி வலுக்கட்டாயமா கட்ட வச்சிருக்காரு. சரி சரி, அசிங்கப்படுத்தாத. கொசரு மட்டும் போகவே மாட்டேங்குது. இருங்க, இதை மட்டும் கிளீன் பண்ணி போட்டுட்டேன்னா சரியாயிரும். அப்புறம் ஒரு மாத்திரை மட்டும் சாப்பிட்டுருங்கண்ணா. மாத்திரையா? வாயெல்லாம் கசக்குது. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. சீக்கிரம் ஆடணும்லாங்க. நிறைய அடிபட்டிருக்குல்ல? எனக்கு அடிபட்டிருக்கணும்னு உண்மையிலே நீ சுய புத்தி இழந்துட்டியா? இப்ப எதுக்குங்க அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல சொல்ல. என்ன நடந்ததுன்னு 2 நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது. நானா இல்ல. அதான் கேக்குறேன், ஏன் என் மேல உனக்கு இவ்வளவு பாசம்? நான் தான் உன்னை மனுஷியாவே நடத்தலையே. நீங்க என்ன எப்படி நடத்தினாலும் சரி, நீங்க என் புருஷன். அந்த உறவுக்கு ஈடாகுமா? ஆமா, உன் பேர் ரோகிணி தானே? ஏன் எல்லாரும் உன்னை லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுறாங்க? நீங்க அடிப்படும் போது எதுக்கு லட்சுமின்னு கூப்பிட்டீங்க? இந்த மீனாக்கா தான் வாய விட்டா லட்சுமின்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது உன் உண்மையான பேரு லட்சுமின்னு. அப்ப எதுக்கு நீ ரோகிணின்னு வச்சிருக்க? போட்டு முடிச்சிட்டேன். இனி டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுருங்கண்ணே. இல்ல, இங்கெல்லாம் போட்டு முடிக்கல. இல்லையா? போட்டுட்டேனே. இங்க பாரு, இங்க சரியாவே போடல. இல்லங்க, நான் சரிதான் போட்டிருக்கேன். போடுங்கன்னு சொல்றேன்ல, போடு. சரி. இதுலயா? இல்ல, அதுக்கு இந்த தள்ளி. இதுல இங்க இதுல போட்டுட்டேங்க. இங்க பாருங்க, இதுல கூட மருந்து வச்சிருக்கேன் பாருங்க. இல்ல, அது சரியா போடல. அது சரியா போடு. நல்லா தானே போட்டிருக்கேன். ஏன் இப்படி பண்றாங்க? ஏங்க மருந்து வச்சுட்டேங்க. இதுக்கு மேல கை வச்சா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். வேண்டாம். அதெல்லாம் ஆகாது, போடு. சரி.
கொஞ்சம் வெந்நி வச்சு தொடச்சு எடுக்கட்டா? தொடச்சடி. செம்பொலி அக்கா, அண்ணி எதுக்கு கூப்பிடுதா? அவங்க தான் கேண்டீனுக்கு வெந்நி அங்க போனாங்க. அவங்க இருப்பாங்களா? ஆமா. இல்ல, எனக்கு துடைக்கண்டா. சரி. இப்ப நீ என்ன திட்டுன? இல்லையா? திட்டுனியோ நினைச்சேன். நானே அடிபட்டு வந்திருக்கேன், என்ன போய் திட்டுதான்? வெண்ணியா அண்ணிய வச்சுட்டு போய் சொல்லிடு, நீ தொடச்சிடுன. சரிங்க. அப்போ துடைக்கலாம். ஐயோ ஐயோ. சரி, நீங்க பட்டுருங்க, நான் செம்பொலி அக்காவை பார்த்துட்டு வரேன். என்ன? இல்ல, அவங்க வந்துருவாங்க. எனக்கு பொண்ணு வலிக்கு பாரு. வலிக்குதா? ஆமாமா, நல்லா வலிக்குது. அது என்னன்னு பாரு. மருந்து வச்சிருக்கேங்க, இனி வலிக்காது. நான் போய் வெந்நி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்காக பிறந்தாளே எனதழகி, இருப்பேன் மனசில் தான் உன்னை எழுதி, உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா இல்ல, போகாது உன்னோட பாசம். எனக்கு என் மேல ஆசை இல்ல, உன் மேல நான் வச்ச இந்த ஊசியின்றி உழுவின்றி உன்னோட தான் வச்சேன். உனக்காக மருந்து போட்டு விட்டுட்டேன். நான் கேண்டீனுக்கு போயிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம். விக்ரம், ஐயோ அண்ணே, அவன் ரொம்ப டீசென்ட். தட்டிட்டு தான் வருவான். தட்டிட்டு வர்றதுக்கு இது என்ன உன் வீடாடா? ஹாஸ்பிட்டலு. எல்லாம் என்ன மாதிரியே இருக்கானுங்க. நான் ரொம்ப நேரமா இங்கதான் உட்கார்ந்துருக்கேன். ஏமா லட்சுமி, போதும், இங்க வா. அது வந்துக்கா, ரொம்ப வலிச்சது, அதான் மருந்து போட்டுட்டு இருந்தா. கோசரை பிடிச்சவனே. ஆமாக்கா, மருந்து தான் போட்டுட்டு இருந்தேன். மருந்து போடாம போற? போட்டாச்சு போட்டாச்சு, போதும் போதும். ஏமா ரோகிணி, இதுல ஆப்பிள் பழம் இருக்குது, இதை அவனுக்கு வெட்டி கொடுமா. சரிங்கண்ணா. ஐயோ, எல்லாரும் பார்த்துருப்பாங்களோ. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன வெந்நிய லேசா ஒத்தி எடு பாப்போம். வலி குறையுன்னு டாக்டர் சொன்னார்ல. சரிங்கக்கா. நீ எதாச்சும் அதுக்கிட்ட பண்ணாம ஒழுங்கா இருடா. சரிடா, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரேன். இருங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல இல்ல, நான் போயிருவேன். நான் போயிட்டு வரேன். இருடா, நான் தூக்கிட்டு போறேன். இரு. வேண்டாம்டா, நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேட்கணும், நான் சொல்றேன்ல. இரு. செம்மலிக்கா, கொஞ்சம் நாட்டு வாங்க, ஆனா நான் தூக்கிட்டு போறேன். சரிடா. டே அதுக்குள்ள லேசா வெண்ணி வச்சு அண்ணி ஒட்டி எடுத்துருந்தேன்டா. இருடா. பரவாயில்லண்ணே. அவ ரோகிணி தான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ரோகிணி போ, ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். போ. இல்ல இல்ல, நான் பாத்துக்கிடுவேன். காலையில சாப்பிடலையா? அவ எங்கடா சாப்பிட்டா? அவ எப்பவும் உங்ககிட்ட தானே இருக்கா. போ, அதான் எல்லாரும் இருக்காங்கல்ல. போ, சாப்பிட்டுட்டு வா. இல்ல இல்ல, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். போயிட்டு வா. போ ரோகிணி, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? போ. விக்கி ஆதிரா எல்லாம் வெளியில தான் நிக்காங்க. போய் சாப்பிட்டியா? போ. எல்லாரும் இங்க இருக்காங்களா? இங்கதான்டா எல்லாரும் கிடையா கிடக்கும். எங்களுக்கு 4-5 நாளா இங்க தானே இருப்பிடா. எங்களை டாக்டர்ல எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கயே. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டல எல்லாருக்கும். என்னடா பேசுற? ஏண்டா 4-5 நாளா எல்லாரும் இங்கேயே தானே இருக்கீங்க. அதான் உனக்கு குளமாக வரைக்கும் நாங்க இங்க தாண்டா இருப்போம். சரி வா, பாத்ரூம் போனா வா. ஏமா லட்சுமி, நீ போ, நாங்க பாத்துருக்கோம். போ, சொல்றாங்கல்ல, போ. சரி. ஏச ஒத்தி எடுத்துறது என்ன? இந்த சூட்டோட ஒத்தி எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்கண்ணே. இரு, லேசா சட்டையை கழத்திக்கிடுமா? பொண்ணு தர, இந்த சட்டை லேசா கழத்தி விடு பாப்போம். இருக்கட்டும், சட்டெல்லாம் எதுக்கு? சட்டை கழத்தடா, பெரிய மனுஷன், சட்டையை கழத்து. இல்லண்ணே, அவனுக்கு அம்மா மாதிரிடா. நிறைய கூச்சப்படுற ஒண்ணு இல்ல. தெரியும், அவங்க புள்ள மாதிரி தான் பாப்பாங்கன்னு. பெறவு என்ன? வா. ஏண்டா, நீ டூட்டிக்கெல்லாம் போகல? இல்லடா, நானும் விக்கியும் மாத்தி மாத்தி லீவ் போட்டுக்கிடுவோம். ஒருத்தருங்க பார்க்க ஆள் தேவைப்படுது இல்ல. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. படவா, உயிர் படிச்சு வந்திய, அதுவே நீ எங்களுக்கு கொடுத்த பெரிய பரிசுடா. உனக்கு ஒன்னு ஆய்ந்தா சத்தியமா நல்லது உசோட இருந்து பண்ணானே எனக்கு தெரியாதுடா. அதெல்லாம் வேண்டாம், இதை நான் தூக்கிட்டு போயிருவேன். நான் நடந்து வரேன்டா. டாக்டர் கொஞ்ச நாளைக்கு காலை ஊனக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருடா. எப்படி நான் பாத்ரூம் போகணும்லடா? நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிட்டேன். வா மீனாக்கா.
நான் பாத்ரூம் கூட்டு போறேன். அது கொஞ்சம் பெட்டை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுங்கக்கா. சரிடா நான் பாத்துக்கிறேன். நல்லா புடிச்சுக்கண்ணா. சரிடா. சின்னனுக்கு என்ன பணிவிட செய்தானுவ? தங்கச்சி புருஷன்னு தெரியாமலே இவ்வளோ பார்க்கானுவல. இவன் தான் உண்மையான தங்கச்சி புருஷன்னு தெரிஞ்சா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க. 3 அண்ணனுக்கு ஒரே தங்கச்சி. காணாம போன தங்கச்சி விக்ரம் பொண்டாட்டி தானு தெரிஞ்சா, தான் ஒரே தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுத்தது விக்ரம் தானு தெரிஞ்சா, விக்ரமே நீ தான்டா இந்த வீட்டு கடைக்குட்டி செல்ல புள்ளையா இருப்ப. அதிர்ஷ்டக்காரன் தான்டா நீ. இந்த குடும்பத்திலே கடைக்குட்டி செல்ல புள்ள நீ மட்டும் தான்டா. 3 மச்சனனுக்கு ஒரே தங்கச்சி புருஷன். யோகக்காரன்டா நீ. நீ பட்ட வேதனைக்கெல்லாம் கடவுள் கொடுத்த பரிசுடா. இருண்ணா, நம்ம இதையா இறக்கி வைக்க. இல்லடா, நான் போய்க்கிடுதேன். சொன்னா கேளுடா. சரியா? இருப்பா. இல்லடா, டேய் சத்தம் கட்டாம இருக்கணும். நான் பார்க்க மாட்டேன்னா. இல்லடா, அது எப்படிடா? அண்டி சாப்பாடு ரெடி ஆயிட்டானே? எல்லாம் எடுத்து பெருக்கி வச்சிட்டேன். போகும்போது பாட்டி மட்டும் கூட கூட்டிட்டு போங்க. பாட்டிக்கு பார்க்கணுமா. பாட்டி பைக்ல வந்துருவாங்களா? ஓ ஸ்பீடா போலாம் நினைப்பு இருக்குது. பொண்ணுத்தர மாமா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியல. நான் 30 தாண்டியே போகல. 30க்கு மேல போக கூடாது. பைக்ல செட் பண்ணி வச்சிருக்கான் பொண்ணு தர. அவன் சிரிக்கான். போலீஸ் வந்துட்டு 30ல போறீங்களேன்னு. நீங்க போலீஸ் தானே சார்? ஏன் சார் ஒரு 40-50 போக மாட்டேன் நக்கல் பண்ணாலும் அந்த பயிலுவேன். இது எப்படி பொண்ணுத்தர பைக்கை செட் பண்ணான்னு தான் தெரியல. பாத்துக்க எவ்வளவு கீழ் பட்டாலும் சரி 30 தாண்டவே மாட்டேங்குது. இப்படி ஒரு அண்ணன் தேவைதானே. அவங்க அப்படி இருக்க போய் தான் நாங்க நிம்மதியா இருக்கோம். இல்லன்னா என்னத்துக்கு தண்ணி கிண்ணி அடிச்சு பைக்கை ஸ்பீடா போய் என்ன அலங்கோலம் பண்ணிருப்பீங்க. அது என்னமோ வாசம் தான். வீட்டுக்கு ஒரு பையன் இப்படி பொறுப்பா இருக்கனாலதான் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க. பொண்ணுத்தர மாமா கிடைச்சதே நமக்கு வரம் தான். எவ்வளவு பொறுப்பா இருப்பார் தெரியுமா? ஒரு வீட்டுல தகப்பனார் இருந்தா எவ்வளவு பொறுப்பா இருப்பாங்களோ அதே மாதிரி தானே இந்த வீட்டுல பொண்ணுத்தர மாமாவும். வீட்டுல உள்ள பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், அக்கறையா இருக்கட்டும், பொண்ணுத்தர மாமாவை அடிச்சுக்கவே முடியாது. நாங்க எங்களுக்குள்ளே நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். ஆனா மாமா எங்களுக்கு முன்னாடி அங்க நிப்பாரு. எங்களை பத்திரமா வீடு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் பொண்ணுத்தர மாமா ஒரு நிமிஷம் கூட அங்கங்க கவனத்தை சதற விட மாட்டாரு. ஒரு தகப்ப ஸ்தானத்தை பொண்ணுத்தர மாமா கிட்ட உணரலாம். நாங்க இஷ்டத்துக்கு எங்கேயாவது மேலே ஏறி பாத்திரத்துல எடுத்தா போதும். பொண்ணுத்தர மாமா எப்படி பதறுவார் தெரியுமா? ஆனா எங்க அப்பா மாதிரி நினைக்க. அப்படியா? உங்க அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, எனக்கு யாருமே ஞாபகத்துல இல்ல. சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எங்க அம்மா எங்க அப்பா ஞாபகம் இல்ல. இல்லன்னா ரொம்ப வரும். சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் முடியட்டும். சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலானே. சரிங்க. சரி, நீ சாப்பாடுலாம் எடுத்து வைனா. சரி கண்ணை தொடங்க. தொடச்சு விடுறது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கல்யாணம் முடிட்டோம் பாத்துக்கலாம். ஆட்ட பாதவத்தி ஒரே வீட்டுல இருக்கும். புருஷன் கெட்டிக்க போறவன் தாலி மட்டும் தானடி கட்டணும். டச் கூட பண்ண மாட்டேங்கிற. அழுதுருவ சொல்லிட்டேன். என்ன டச் கூட பண்ணது கிடையாதா? ஆட்ட பாதவத்தி நான் அழுவேன். நீ என் கண்ணீரை தொடக்கிற வரைக்கும் நான் அழுவேன். அழுதுங்க. நானும் ஒண்ணு தொடக்க மாட்டேன். நான் தொடச்சா அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப உசாரா இருக்கடி. நான் கெட்டுக்க போறேன் தானடி. அதுக்கு அதெல்லாம் இந்த ஆண்டு கிட்ட நடக்காது. ஓடிங்க சொல்லிட்டேன். நீ கொடுத்துட்ட என்னடி? நான் கொடுத்துட்டு ஓடிடுவேன்ல. கொடுத்துட்டு ஓட மட்டும் அப்படியே போயிருவீங்களே. இங்க தானே வரணும். போல மொட்டை நறுக்கி விட்டுறேன். ஓடிங்க. நான் உன்னை சொல்லட்டா? என்ன? இதனாலே என்னவோ தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. வாசம் கட்டதா இருக்கட்டும், அக்கறையா இருக்கட்டும், ஒழுக்கமா இருக்கட்டும், உன்னை அடிச்சுக்கவே முடியாதுடி. சரி போங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எனக்கு இப்போ உன்னை எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? எவ்வளவு? அங்க என்ன? இந்த வீட்டுலதான் யார் எப்ப உள்ள நுழையாவனே தெரியாத. அதான் அக்கம் பக்கம் பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு? ஒன்னு கொடுத்துட்டு போலான்னு தான். உங்களை போங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் கஷ்டப்பட்டு நடக்காரு. இங்க ரொமான்ஸ் பண்ண வந்துட்டாங்க. போங்க. இப்போ அவன் நல்லா ஆயிட்டான். அதுக்கான பொண்ணுக்கு தான் கூட இருக்கான். அதனாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். ஆமா, அவருக்கு காயெல்லாம் ஆறிட்டா எப்படி? பரவாயில்ல. ஆனா காலு கைதான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி ஆகல. நல்லா அடி இல்ல. ஆமா, கறி தானே சமைச்சிருக்க? வெஜிடபிள் இல்லல? இல்லங்க, ஆட்டுக்கால் சூப்பு அப்புறம் சிக்கன் சூப்பு எல்லாமே வச்சிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. விதமா வச்சிருக்கேன். அதான் ஆனந்திங்க. வெஜிடபிள் எல்லாம் கொடுத்தா இப்போதைக்கு தேர மாட்டான். தினமும் 3 வேளையுமே நான்வெஜ் கொடுத்துருவேனா? வாங்கி தரக்குதான் ஆள் இல்ல. எங்க காலையில ஆதிரா போய் வாங்கிட்டு வந்திருக்கா. ஆதிரா மட்டன் கடைக்கு போனாளா? ஆமா. ஒண்ணு தரக்கு தெரிஞ்ச விட்டு வைப்பானவள. ஏங்க, நீங்களும் ஹாஸ்பிட்டல்ல, பொண்ணுத்தரமாமா ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் யார் தான் கறி வாங்கி தருவா? கரெக்டா சமைச்சு கொடுக்கணும். அதான் நீ போய் வாங்கிட்டு வா, நான் வீட்டுல வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு வைக்கேன்னு சொன்னேன். அதான் அவ கூட எடுத்துட்டு போய் வாங்க போனா. கூட பாட்டியும் போனாங்க. சரி, இனி அனுப்பாதுனே. பொண்ணு தரக்கு டென்ஷன் ஆயிரும். சரிங்க. அதுக்காக நீயும் போயிட்டு இருக்கானே.
ஆமா இந்த தரம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதாங்க எனக்கும் தெரியல. அவன் நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லை. வீட்டுக்கே வர மாட்டேங்க. வீட்டுக்கே வர மாட்டேங்கிறானா? ஆமா, எதையோ பறி கொடுத்த மாதிரியே அலைதான். என்ன ஆச்சு இவனுக்கு? வயக்காட்டுக்கு போனானா? போனேன்னு சொன்னான். போனானா போலன்னு எனக்கு தெரியல. கேட்டதுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னான். ஏ அழகுராணி, அக்கா, அந்த பழத்துல எடுத்து வச்சிட்டியா? கொடியில எடுத்து வச்சிட்டேன். அந்த புள்ளைய மெலிச்சுக்கிட்டே போகுது. நல்லா கவனிக்கல. இவளும் சரியில்லை, தருணும் சரியில்லை. இதை நான் எப்படி சொல்லணும்னு தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? இவளுக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அவன் வீட்டு பக்கமே வரதில்ல. நீங்க விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து டியூட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எப்பமா தான் வீட்டுக்கு வரீங்க? உங்களை தொந்தரவாங்க நான் படுத்த முடியும்? உனக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன். சே, என்ன பேச்சு பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனைவி ஆகுதுக்கு முன்னாடியே இவ்வளவு பொறுப்பா பாசமா அக்கறையா? உண்மையிலே நான் அதிர்ஷ்டக்காரன் தாண்டி. சரிங்க, பாவம் பசியோட இருப்பாரு. போங்க, அப்படியே பொண்ணுத்திர மாமாக்கு அங்கேயே சாப்பாடு கொடுத்துருங்க. அவன் சாப்பிடலையா? பொண்ணுத்திர மாமா சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. சோத்துல கையே வைக்கல. சரி, நான் அவனையும் சாப்பிட சொல்றேன். ஏங்க, நான் சாயங்காலம் ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டா? சரி, நீ நான் ஆதரவா வாங்கண்ணா. சரிங்க. நான் கிளம்ப எடுத்துட்டு அப்படியே அந்த ஆதிரா வாசல் வச்சு நிக்கல, போய் வாங்கிக்கோங்க. வாசல் வரைக்கும் வர்றது இல்லங்க, பாத்திரம் ஒரு சமைக்கு கிடக்கு. இப்ப தேய்ச்சி போட்டதான் சரியா இருக்கும். நீங்க போயிட்டு வாங்குங்க. ரொம்ப கஷ்டப்படுறியா? வீடுனா இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் கஷ்டம்னு பார்க்க முடியுமா? நீங்க போயிட்டு வாங்குங்க. எனக்கு அது பழக்கம். ஆதிராக்கு எந்த வேலை செஞ்சு பழக்கமே இல்ல. அவ செய்யற வேலையை போய் பாருங்க. ஐயோ, பாம்போல பாக்குறா. என்ன சொல்ற? ஆமா, முக்காவாசி வேலை அவ பாப்பாங்க. நல்ல கவனமா வேலை பாப்பா. நல்ல பொறுப்பா இருப்பா. அழகராணி நல்லா வேலை செய்வாளா? செய்வா. அதான் இப்ப சொன்னேனே, அவளுக்கு இப்ப கொஞ்ச நாளா உடம்பே சரியில்லை. அப்பப்ப படுத்துக்கிட்டுதான். சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். பாவம், ஒரு முத்தத்துக்காக இவ்வளவு நினைச்சு அடையாளம் கொடுக்க முடியாது. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறப்படிதான். அப்பதான் அது சந்தோஷமாவும் இருக்கும், திருப்தியாவும் இருக்கும். ஆனந்திக்கா, என்ன மாமா வாங்கிட்டு போயிட்டாங்களா? வாசல்ல கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. சரி, நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு. டாக்டர் கொடுத்துருக்காங்கல்ல? சரிங்கக்கா. நான் தோட்டத்துல கொஞ்சம் பாத்திரம் வந்தது, தேய்ச்சி போட்டு வரேன்னு. நான் தேய்க்கணுக்கா. அதெல்லாம் வேண்டாம், நான் தேய்ச்சிக்கிட்டேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. அக்கா, என்ன அழகுராணி? நீங்களும் மாமாவும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா ஒரே வீட்டில தான் இருக்கீங்க. கல்யாணம் மட்டும் தான் பண்ணல, அவரை நம்பி ஊரறிய தான் வந்தேன். இன்னொரு பொண்டாட்டியா தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். தாலி தானே கட்டல, மத்தபடி நான் விக்கி மாமாக்கு பொண்டாட்டி தான். ஏன் அப்படி கேட்க? இல்ல, நீங்களும் மாமாவும் டச் பண்ணி கூட பேச மாட்டீங்களா? விக்கி மாமா ஆம்பளை, அவங்களுக்கு ஆசை இருக்கதான் செய்யும். பொண்ணு நாம தான் தெளிவா இருக்கணும். நாமளா இருந்ததா அவங்களுக்கு நம்ம மேல மரியாதையும் பாசமும் இருக்கும். புரியல. நாம கரெக்டா ஒழுக்கமா இருந்தாதான் அவங்களுக்கு நம்ம மேல மரியாதையும் பாசமும் இருக்கும். நானும் இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிட்டு. ஆனா நாங்க இன்னைக்கு எல்லாம் மீறினதே இல்ல. ஆனா நான் விக்கி மாமாவை புருஷனா தான் பாப்பேன். விக்கி மாமாவும் என்ன பொண்டாட்டி தான் பாப்பாரு. நான் ஏதாவது தப்பு பண்ணா புருஷங்க முறையில உரிமையோட என்ன சத்தம் போடுவாரு. நான் கோச்சிட்டு போனேன்னா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு வருவாரு. கோயில் குளத்துக்கு போறேன்னா கூட புருஷனா தான் வருவாரு. ஒரு புருஷனா தான் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. ஊரடிய பார்க்கும் போதே நாங்க புருஷன் முன்னாடியே தான் தெரியுமா. அப்படிதான் விக்கி மாமாவும் காட்டிக்கிடுவாரு. ஆனா வீட்டுக்குள்ள எங்களுக்குன்னு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை நாங்க தாண்டதே இல்ல. நான் அது பரவாயில்ல, எங்களுக்கு முன்னாடியே பொண்ணு தர மாமா. ஆதிரா சின்ன பொண்ணு மாதிரி பொண்ணு தர மாமா கிட்ட நல்லா விளையாடுவா. ஆனா பொண்ணு தர மாமா கரெக்டா இருப்பாரு. ஆதிரா பொண்ணு தர மாமா டூட்டி முடிஞ்சு வந்தனா தோலை தொத்தி அப்படி எப்படின்னு விளையாடலாம் செய்வா. அது ஒரு குழந்தையா தான் விளையாடுவா. இவரு தகப்ப ஸ்தானத்துல தான் நிப்பாரு. அவங்க 2 பேரும் எல்லை தாண்டதே கிடையாது. ஆதிராவுக்கு தாய் தகப்ப சரி கிடையாது. அந்த உறவாதான் பொண்ணு தர மாமா அங்க நடந்துக்கிடுவாரு. அவளுக்கும் அந்த உறவு தேவைப்படுது. தாய் தப்பா கிட்ட கிடைக்காத பாசம் அக்கறை நேசம் எல்லாம் பொண்ணு தர மாமா கிட்ட அவளுக்கு தேவைப்படுது. அதனால உரிமையோட விளையாடுவா. பாக்குற எங்களுக்கும் அது தப்பாவே தோணுதில்ல. ஏன்னா அங்க 2 பேருக்குள்ளயும் கள்ளங்கப்படமே இருக்காது. சின்ன காமம் கூட அங்க பார்க்க முடியாது. அதை பார்க்கும் போதே அங்க ஒரு தகப்பன புள்ளி விளையாண்ட மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு பாசம் காட்டுவாரு பொண்ணு தர மாமா. அவங்களுக்கு தெரியும் காதல்களா எப்போ நடந்துக்கணும்னு தெரியும். ஆனா எல்லாம் மீறினது இல்ல. ஆதிராவை பாராட்டி ஆகணும். அவ அமெரிக்கால வளர்ந்தவா. கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகுது. அவ பெட்ரூம் தாண்டி இங்க வந்துட்டா. நீ நான் அவ எல்லாருமே பொண்ணு தர மாமாக்கு புள்ள மாதிரி தான். விக்கி மாமா கிட்டையும் புள்ள மாதிரி தான் நடந்துக்கிடுவா. அதுதான் நல்ல வாழ்க்கை முறை. புரியுது. அப்ப தரனை மட்டும் என்ன ஃப்ரீயா விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அன்ன கிளிப்பாட்டி தமிழ் அக்கா செம்பல் அக்கா யாருக்குமே இது பிடிக்கல. ஆனா என்ன இவன் சேட்டக்காரன்ட்டு பொறுமையா போறாங்க. விக்கி மாமாக்கும் பொண்ணு தர மாமாக்கும் பிடிக்காதுதான். தம்பி மேல உள்ள பாசத்துல என்ன பண்ண சத்தம் போடக்கூடாதுன்னு பொறுமையா போறாங்க. நீதான் பார்த்து. சரி, எனக்கு பாத்திரம் கிடக்கு, நான் தேய்ச்சிட்டு வரேன்னா. போச்சது எல்லாம் போச்சது. ஐயோ போச்சது. நான் எப்படி அப்படின்னா இந்த விஷயத்த வீட்டுல சொன்னா எல்லாரும் உடைஞ்சு போயிருவாங்க. பொண்ணு தர மாமா விக்கி மாமா தாங்கிக்க மாட்டாங்க.
அப்போ ஊருக்குள்ள தெரிஞ்சதுன்னா பெரிய அவமானமா போயிடப்படுதானே. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இவங்க வேற பித்து பிடிச்ச மாதிரி வெளியிலே லாத்துறாங்க. ஒரு முறை தப்பு பண்ணிட்டோன்னா அதுல இருந்து மீண்டு வர முடியாதுன்னு எனக்கு இந்த பாடம் உணர்த்திட்ட. ஐயோ, கற்பனைகள் கூடி பெற்றவர்கள் கட்டிய கூட்டை கலைத்து விட்டு சேர்ந்தோம். உடைந்த உறவு வருமா? இழந்த மானம் வருமா? இனியும் வசந்தம் வருமா? காலம் திருப்பி தருமா? வெறுமை நெஞ்சை அறுக்க வலிக்கிறதே. ஒரு முறைதான் ஒரு சில தவறுகள் ஒரு முறைதான் தவறியதா அடைகிற வேதனை பல முறைதான். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. ஐயோ, மானம் போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாரும் முகத்திலே நான் எப்படி முழிப்பேன்? எல்லாரும் முகத்திலே நான் எப்படி முழிப்பேன்? புள்ள மாதிரி பாக்குற விக்கி மாமா, பொண்ணு திற மாமா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? குழந்தை மாதிரி என்ன பார்த்தாங்களே. ஐயோ, எனக்கு ஒன்றுனா தெடி தெடிச்சு போனாங்களே. அதாவது யான் இருக்கதையா இருந்து எனக்கு எல்லாமா இருந்தாங்களே. துரோகம் பண்ணிட்டேனே. ஐயோ, தொலைக்கோனிய வச்சுட்டேனே. அந்த கிளிப்பாட்டி என்ன பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எவ்வளவோ பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பாழாக்கிட்டேனே. அற்ப சுகத்துக்காக. சீ, ஐயோ ஐயோ, போச்சே. இல்ல இல்ல, நான் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. இந்த வீட்டுல எல்லாருமே என்ன செல்லமா பார்த்தாங்களே. இது எல்லாரும் என்ன எப்படி பார்ப்பாங்க? சீனு சொல்லுவாங்களே. ஐயோ, இல்ல, அவங்க அப்படி சொல்றதுக்கு முன்னாடி நான் போயிடணும். ஆனந்தி அக்காக்கு ஏன் இவ்வளவு மரியாதை இருக்குன்னு இப்பதானே புரியுது. 1.5 வருஷம் ஒரே வீட்டுல இருந்தோம். கட்டுப்பாடோட ஒழுக்கமா இருந்திருக்காங்க. அது அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிது. நான் அதை இழந்துட்டேனே. மரியாதைங்கிறது தானா கிடைக்காது. அது நம்ம நடந்துக்கிற முறையில தான் கிடைக்கும். நினைவச்சு காட்டிட்டீங்க ஆனந்தி அக்கா. என்னடி வீட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்க? எங்க போனீங்க? சும்மாதான் வயலுக்கு தான் போனேன். என்ன? எங்க போறீங்க? எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. உங்களை பார்த்தாவது கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குங்க. எனக்கு வீட்டுல இருக்க யாரையுமே பார்க்க முடியல. யாரையுமே என்னால மாதிரி பார்க்க முடியல. அதான் என் நிலைமையை நினைச்சு பார்த்தீங்களா? அதனாலதான் வீட்டுக்கு வந்தேன். சரி, குடத்தை இறக்கி வை. அதெல்லாம் தூக்காத. கொண்டா, என்கிட்ட கொண்டா. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கிறேன். நைட்டு ஃபுல்லா வேதனை பட்டுட்டு கிடக்க, பகல்ல ஏண்டி வேலை பார்த்துட்டு கிடக்க? விடு. வேலை செய்யாமந்தா வீட்டுல எல்லாமே ஏன்னு கேட்பாங்கல்ல. ஐயோ, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேல்ல. சரிங்க, என்னங்க முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கும் தெரியல. போற வரைக்கும் போகட்டும். கடலிட்டது போல இருக்கட்டும். பயமா இருக்குங்க. பாரு, நீ பயப்பட வேண்டாம். எப்படினாலும் நான் பாத்துக்கிடுவேன். புரியுதா? அதனாலதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். நீ உடம்ப மட்டும் நல்லா பாத்துக்க. சரியா? வேற இப்பெல்லாம் வீட்டுக்கிட்டு தூக்காதடி. எனக்கு கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாம போகுது. மகாராணி மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு கடைசியில உன்னை வேலைக்காரியாவே பார்த்துட்டு இருக்கேன்னு. ஏங்க, எனக்கும் முடியவே மாட்டேங்குதுங்க. ஏதாவது பண்ணுங்க. பாக்குறேன். நானும் ஒன்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி சொல்லன்னு தான் தெரியல. பயமா இருக்குங்க. அதை விட இவனுக்கு 2 பேரும் தலை குனிஞ்சிருவானுங்க நினைக்கும் போது தான் பயமா இருக்கு. எத்தனை நாளுங்க மூடி மறைக்க முடியும்? எனக்கும் பயமா தான் இருக்கு. சரி, நான் ஏதாவது சீக்கிரமா முடிவெடுக்கிறேன்.
ஏண்டி என்ன பண்ணுது? முடிய மாட்டேங்குதுங்க. நானும் எத்தனை தான் முடிகிற மாதிரி நடிக்க முடியும், முடிய மாட்டேங்குதுங்க. யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, நீ படுற நரக வேதனை என்னால பார்க்க முடியலையே. ரொம்ப முடியலையா? சொல்லவே முடியலங்க. சில நேரம் என்ன அறியாமலே மயக்கம் போட்டு விழுந்துருது. ரொம்ப வாங்கிட்டு வருது, தலை சுத்துது, சாப்பிடவே முடியல. இங்க பாருங்க, எனக்கு இப்படிலாம் பண்றது ஆனந்தி அக்காக்கும் ஆதிராவுக்கும் புரியல. அதனாலதான் பிரச்சனை இல்லை. இதே தமிழத்தை செம்போலியத்தை மீனத்தெல்லாம் இருந்தா நிச்சயமா என்னத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. எனக்கு பயமா இருக்கு. அவங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஆனந்தி நீ எதுவும் கேட்கலையா? அவங்க ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எத்தனை நாளுங்க அவங்கள ஏமாத்த முடியும்? கூட பிறந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படிங்க நான் ஏமாத்த முடியும்? இருந்து வர ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. ஐயோ 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 ஐயோ. விதி வளையும் வழி தெரிவதில்லை, தெரிந்து கொண்டால் அதில் ருசியும் இல்லை. இனிமேல் என்ன கதையோ? கண்ணீர் என்னை நம்பிக்குமா? காலங்கள் நாளை மன்னிக்குமா? இது திட்டம் போட்டு செய்த செயலில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, வழியில்லை. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. எனக்கு இந்த வலியை விட நீங்க படுற வேதனை தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த முடிவு எடுக்க முடியாம நீங்க படுற வேதனையை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குங்க. அழாதீங்கங்க, எங்க அழாதீங்கங்க. வீதி விட்ட மாதிரி இருக்கட்டும், அழாதீங்கங்க. உன்னை உசுறு குசுரா காதலிச்சது உன்னை இப்படி கஷ்டப்படுத்ததானா? சரி வீதி, நம்ம அறியாம செஞ்ச தப்பு நடந்தது, முடிஞ்சு போனது. இத பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசிங்க. பேசாம வீட்டுல இருக்கங்கிட்ட உண்மையை சொல்லிடுவோமா? சொல்ல நினைச்சா அப்பவுமே சொல்லிருப்பேன். ஒரு அடி கொடுத்தா என்ன, எனக்கு கொண்டு போட்டிருந்தா கூட நான் சந்தோஷமா வாங்கியிருப்பேன். ஆனா இது அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. அவங்க தலை கொடிவானுங்க, ஊர்ல தலை கட்ட முடியாது. சரி, விக்கிக்காத ஒரு கல்யாணம் முடிஞ்சிருந்தாரு கூட பரவாயில்ல. அவன் கரெக்டா கண்ணியமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவன் பொண்ணு கட்டுப்பாட்டுல கரெக்டா இருக்கான். பொண்ணு தெரியாதா எந்த நேரத்துல ஏதோ பண்ணணும்னு? பொண்ணு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பொண்ணு முழுசா நம்புறான். நான் பொண்ணு வீட்டுக்கு தகப்பனா இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் என்னென்ன பண்ணணும்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த வீட்டு கல்யாணத்தை தான் ஏற்பாடு பண்ணுவான். தடப்படலாம் நடத்தும் நினைப்பான். அதுக்காகத்தான் அவன் நாளை தள்ளி போட்டுட்டு போறானே தவிர அவங்களுக்கு லேட்ட கல்யாணத்தை பண்ணணுங்கிறதுக்காகலாம் இல்ல. தம்பியார் கல்யாணத்தை ஊரே மெச்சிக்கிற மாதிரி நடத்தணுங்கிறத பொண்ணுத்தரோட ஆசை. ஆனந்த் என்னைய ஊர் அறிய இவன் எங்க வீட்டு மருமகானு கௌரவமா கூட்டிட்டு வரணுங்கிறதான் பொண்ணுத்தரையோட ஆசை. பொண்ணுத்தர அவன் கல்யாணத்தை பத்தி கனவு கண்டதை விட எங்க கல்யாணத்தை பத்தி தான் அதிகமா கனவு கண்டு வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது என்னை எப்படி மன்னிப்பான்? விக்கிக்கு அவன் ஒரு நல்லது பண்ணதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு சொன்னா என்னை எப்படி மன்னிப்பான்? இல்ல ஊருக்காரன் தான் என் குடும்பத்தை என்ன சொல்லுவான்? யோசிக்காம விட்டுட்டேன். ஒரு நொடி நான் யோசிக்காம எடுத்த முடிவு நொடிக்கு நொடி என்ன வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அம்மா, டூட்டிக்கு போய் ஒரு வாரம் ஆகுது, ஏன் இன்னும் போகாம இருக்கீங்க? இன்னும் விக்ரமுக்கு சரியாகல. அவனுக்கு சரியாகனதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். அதான் அவருக்கு இப்ப சரியாயிட்ட, டூட்டிக்கு போக வேண்டியதானே? இன்னும் ஒரு வாரம் அவன் சரியாகிறதுக்கு, அதுக்கு அப்புறம் தான் நான் டியூட்டிக்கு போவேன். என்ன அவ்வளவு அக்கறை? ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு. அவரு ஃப்ரெண்டா இல்ல? தானே. டேய் தங்க புள்ள, ஏன் புள்ள உங்க அம்மாவுக்கு நல்ல புத்தி வரணும்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருடா. இங்க பாருங்க. ஏய் தங்க புள்ள, சீக்கிரம் வெளியில வாடா. உங்க அம்மா கூட சண்டை போட எனக்கு ஒத்தையில தெம்பு இல்ல. நீயும் வந்தனா நீ நானும் சேர்ந்து சண்டை போடலாம். கட்டி தரும். சீக்கிரம் வெளியில வந்துடா. அவன் வரும்போது வருவான்.
அது வரைக்கும் நீ படுத்துற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கணும்னு என் தலை எழுத்து என் புள்ள ஒரு வாண்டி என்னை காப்பாத்துறதுக்கு. அதெல்லாம் முடியாது, எப்பவும் நான் பாடு பத்திக்கிட்டு தான் இருப்பேன். அம்மா தாயே, நீ பாடுபடுத்திட்டா பரவாயில்லையா, படாத பாடுபடுத்துறிய, அதுதானே தாங்க முடியல. டேய், உங்க அம்மாலாம் நம்பிடாதடா, அப்பாவை மட்டும் நம்பு. என் பிள்ளை ஏச்சல தான் கேட்பான், உமச்சலாம் கேட்க மாட்டான். அதெல்லாம் அவன் இங்கதான் கேட்பான். ஏன்னா அது அன்னைக்கிளி பேர. அன்னைக்கிளி பட்டி என்ன சொல்றாங்களோ அதனடா நீ கேப்ப. அட்டான அன்னைக்கிளி பேர கேட்டா வயிற்று பிள்ளைக்கு துள்ளுன்னு சும்மாவா சொன்னாங்க? அன்னைக்கிளி பேர கேட்ட சும்மா அதுவும் இல்ல. நான் அன்னைக்கிளி புள்ள, நான் பேசணுன்னு வயிற்று பிள்ளைக்கு கூட தெரிந்து பாரு. சரி சரி, ரொம்ப மெச்சுக்க வேண்டாம். பொடி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எங்க அம்மா இருமா உனக்கு தெரியல, தூரமா இருந்து பாரு அப்போ தெரியும். என்னடி குளிச்சி? எனக்கு குளிச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. குளிச்சுன்னு தான் சொல்ல முடியும். வர வர சேட்டை உங்களுக்கு அதிகமாச்சு, என் மேல உங்களுக்கு பயமே இல்ல. நான் எதுக்கு உனக்கு பயப்படணும்? தப்பு பண்ணாதான் பயப்படுவேன். இவனால இந்த ரோகிணி தான் நினைச்சு பேசிட்டு இருந்தேன். அதான் விக்ரம் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணுவியா? அதான் யாரு கூட கம்பேர் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்லி யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிடும். சரி சரி, ரொம்ப பீத்திக்க வேண்டாம். என்ன வருது, அவ என் ஃப்ரெண்டுன்னு சத்தியம் வர பண்ணுனேன். நம்ப மாட்டேன் பாதவத்தி. நம்புற மாதிரி இல்ல, அதான். சூட அடிச்சுலாம் சத்தியம் பண்ணி அவ என் ஃப்ரெண்டு தானே. ஆனாலும் உங்க வீட்டாளுக்கெல்லாம் அந்த பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? நிப்பாட்டு, உன் பேச்சு கட்டு நானும் அப்படிதான் நினைச்சேன். ஹாஸ்பிட்டலா அது லவ்வர்ஸ் கூடமானே தெரியல, அவளை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். என்ன சொல்றீங்க? விக்ரம் யாரு நமக்கு தெரியாது, அவன் லொல்லு வேலையெல்லாம் அங்கதான் காட்டிக்கிட்டு இருக்கான். நிஜமாவா? அதான் அவருக்கு பிடிக்கலையா? ஆமா, பிடிக்காம தான் சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ பேரை சொல்லி கூப்பிட்டானாங்க. அம்மா பேரை சொல்லி கூப்பிடல, அப்பா பேரை சொல்லி அவன் கூப்பிடல, கெட்டவன் பேரை சொல்லி தான் கூப்பிட்டான். நான் லட்சுமி கிட்ட போனோம், எனக்கு காத்துட்டு இருப்பான்னு கதறணும். உசுறு பிரிய போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி மட்டும் தான் உசுறு போகணும்னு ஆசைப்பட்டான் பாரு, அங்க இருக்காண்டி விக்ரமே. இன்னொன்னு சொன்னான், சாக்காயிருவேன். என்ன? அவளை எப்படியாவது நல்லா வாழ வைங்கன்னு சொன்னான் தெரியுமா? எந்த புருஷனுக்கு இந்த வார்த்தை வாயிலிருந்து வராது. அவை சொன்னான், நான் போயிட்டேன்னா அவளை நல்லா வாழ வைங்க, நல்ல ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னான். நீங்க நிஜமா வாங்க சொல்றீங்க? ஆமா, எந்த புருஷன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வராது. அவன் சொன்னான் தெரியுமா? இது வரைக்கும் அவன் மேல எனக்கு எந்த மரியாதையும் இருந்ததே இல்ல. இப்ப சொல்றேன், அவன் உண்மையில நல்லவனாதான் இருக்கணும். அதுதானே ஆர்வத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் நல்லவன், அவன் சேர்க்கதான் சரி கிடையாது. சேர்க்க இல்ல, அவனை பயமுத்தி தான் அவங்க அப்பா வச்சிருந்தாரு. ட்ரேடிங்ல என் கூட இருந்தான், 15 வயசுல இருந்து என் கூட இருக்கான். எனக்கு தெரியாத அவன் வீக்னஸ் எது, அவன் நல்லது எது கெட்டது எதுன்னு. எப்பவும் என் கூடயே ஒட்டிக்கிட்டு இருப்பான் தெரியுமா? அவனுக்கு வேற ரூம் கொடுப்பாங்க ஹாஸ்டல்ல. அங்க சண்டை போட்டுட்டு என்கிட்ட வந்து இருப்பான். ஏன்னா அவன் பயந்து சுவாவம். என்கிட்ட தான் அவனுக்கு பாதுகாப்பு கிடைச்சது. என்கிட்ட இருந்தாதான் அவன் பாதுகாப்பா இருக்கதான் அவன் உடந்தான். அதுக்காகவே என்கிட்டயே வருவான். ஆனா சண்டித்தனம்லாம் பண்ணனே, அது அந்த நல்ல சிவனுக்காக தான். ஒரு வயசு வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் கேட்டான். பிறகு அவர் சொல்றதா சரின்னு இவன் நம்ப ஆரம்பிச்சுட்டான். வயசும் வாலி வயசு. அப்போ இப்பெல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டான். அதுல அவனுக்கு சந்தோஷம் கிடைச்சது. சும்மா பெண்களுக்கு அடிக்கிறது, பொம்பளைங்கிட்ட வம்பு இருக்கிறது, அது எல்லா பசங்களுக்கும் அந்த வயசுல வரக்கூடியது. இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்தது, அவ்வளவுதான். சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அவன் பொண்ணு தெரியும் விக்கினா ஒத்தையில கடந்து பாத்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சாப்பிட்டானு கூட எனக்கு தெரியல. அவங்களே யாரும் டூட்டிக்கு போகலையா? இல்ல, விக்கி 2 நாள் டூட்டிக்கு போனாமன்னா பொண்ணு தர ஹாஸ்பிட்டல் இருக்கான். பொண்ணு தர ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது விக்கி டூட்டிக்கு போறான். மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டானுங்க. அங்க வேற யாரு பாக்கா? அண்ணன் மதன் எனக்கு டூட்டி, அவன் கிளம்பிட்டான். ஹாஸ்பிட்டல் பில்லுகள் எல்லாம் அவன் தான் பாத்துட்டு இருக்கான். நான் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா அவன் ரோகிணி வீட்டுக்கு போவா, அதான். சரி, போயிட்டு வாங்க. நானும் சமையல் பண்ண போறேன், நேரம் ஆயிட்டு. ஏன் நீ சமைக்க போற? எங்க செம்பலி அத்தை ஹாஸ்பிட்டல் தான், மீனத்தையும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அப்புறம் தமிழ் அத்தை எங்கன்னே தெரியலங்க, யாரும் விசாரிச்ச மாதிரியே தெரியல. என்ன சொல்ற? ஆமாங்க, எங்கன்னே தெரியல. நான் தான் ஒரு வாரமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் குமாமாவுக்கு வயக்காட்டு கொடுத்து விடணும், அதை நான் தான் கொடுத்து விட்டுட்டு இருக்கேன். தமிழனியே மறந்துட்டேனே, அவங்க வீட்டுல இல்லையா? இல்லங்க, தினேசன் எதுவும் உங்களுக்கு தானோ தெரியல. தினேசன் ஏதோ கூட்டு போயிருப்பானா இருக்கும். சரி, நான் பாத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். வரக்கு நேரம் ஒண்ணு. அப்ப உங்களுக்கு சாப்பாடு எப்படி அந்த வீட்டுல இருந்து வரும்ல, பாத்துக்கிட்டேன். நான் கிளம்புறேன். அவனு 2 ஹாஸ்பிட்டலே கிடந்தாங்க, பாவம். நான் போறேன். ஏதாவது வேணா சொல்லுங்க, கொடுத்து விடுதேன். அம்மா தாயே, நீ ரொம்ப லாண்டாம இரு, எனக்கு பயமா இருக்கு. ஏய் தங்கப்புல, அம்மா நல்லபடியா பாத்துக்கா. நீங்க பேசுவதெல்லாம் உரைக்கிறாங்க. அப்படியா? நீங்க வாயேன் வாயேன். சரி, பத்திரமா இரு. இது அங்கிருந்து கொடுக்க மாட்டீங்களோ? அள்ளி அணைச்சு கொடுக்கணும். சரி, கிளம்புங்க, நேரம் ஆகுதுல்ல. சரி, ஒருவேளை நைட்டு வருவேன், இல்லன்னாலும் நீ பட்டில படுத்து தூங்கு, சரியா? சரிங்க, டாடா.
இங்க பாரு, விக்ரம் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கணும். வேற எவளுக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து விக்ரம் மட்டும் தான் கூட்டிட்டு வரேன். வேற எவளும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவ துணி மணி தட்டுச்சாமா எல்லாம் நான் வரதுக்குள்ள வெளியே போயிருக்கணும். யார் வீட்டுல எவ கூட இருக்கிறது? கண்ட கண்ட அனாதைகளுக்கு யார் வீடு தான் கிடைச்சதா? இந்த நலசிவ வீடு தான் கிடைச்சதா? மருமவனே, என்ன இருந்தாலும் அவன் விக்ரம் பொண்டாட்டி, கொஞ்சம் பார்த்து. பொண்டாட்டியா? திருட்டுத்தனமா தாலி கட்ட வச்சா பொண்டாட்டி ஆயிவாளா? பிளான போட்டு இந்த நல்ல சொத்தை ஆட்டே போடுறதுக்கு என் புள்ளைய பகட காயா பயன்படுத்திருக்கா. சொத்துக்கு ஆசைப்பட்டவ அவ கிடையாது. என்ன குரல்ல வசதி பேசுற மாதிரி இருக்குது? ஏம்மா ஏம்மா, நீ வாய் கொடுக்காத, உன மடத்தனமா அடிச்சு போட்டுருவாரு. ஆமா, நான் இன்னும் 100 வருஷம் வாழ போறேன். இவட்ட அடி வாங்கி இந்த கேஸ் ஆவதுக்கு. இங்க பாருங்க, அந்த புள்ளைய இந்த வீட்டுக்கு வரும். குரல்ல வசதி பேசுன குரவால இருக்காது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அந்த லட்சுமி தான் இந்த வீட்டு மருமக. அப்படியா? நீங்களா வெட்ட மாட்டீங்க? அத நான் பண்ணவே மாட்டேன். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி விரட்டுற முட்டாளே நான் இருக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்த மூத்த மகாலட்சுமி விரட்ட போய் தான் அவ பெத்த புள்ளைல கூட தூக்கி கொஞ்சம் முடியாத அளவுக்கு பாதி ஆயிட்டேன். இந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னா கூட அந்த புள்ளைங்க வர மாட்டேங்குது. திரும்ப அதே தப்ப நான் பண்ண மாட்டேன். விக்ரம் பொண்டாட்டி லட்சுமி தான், நாங்க விரட்ட மாட்டோம். நீ வரட்டண்டா, நானும் வரட்டண்டா. விக்ரமே வரட்டுவான். விக்ரமே அந்த அனாதைய வீட்டை விட்டு வரட்டுவான். அவன் கையாலே வரட்ட வைக்கிறேன். ஏன் பாத்துக்கு மேல பாத்து செய்றீங்க? பயம் வருதுல்ல? இந்த நல்ல சிவன் சொன்னா செய்வான்னு ஒரு பயம் வருதுல்ல? சத்தியமா சொல்றேன், விக்ரம் கையாலே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வைக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் அவன் எவப்படியும் சேரக்கூடாது. அவனுக்கு பொண்ணு வாசனையே தெரியக்கூடாது. பொம்பளைங்கிட்ட கிடைக்கிற பாசம், அக்கறை, கவனிப்பு எதுவும் அவனுக்கு தெரியக்கூடாது. என்ன மருமோனை சொல்லுவீங்க? 20 நாள்லயே அவ அக்கறை பாசம் எல்லாத்தையும் உணர்ந்துட்டான். மொறக்கடிக்கிறேன். அவன் கையாலே வீட்டை விட்டு அடிச்சு துரத்த வைக்கிறேன். அவளை போத்தாலே அவனுக்கு வெறுப்பு வர மாதிரி பண்றேன்.